Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். கொண்டக்கடலை பசலக்கீரை கபாப். இது எப்படி செய்யலாம்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ரெசிபி வந்து நீங்க கண்டிப்பா உங்க குட்டீஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுங்க. வாங்க இப்போ அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நல்லா வேக வச்ச கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 100 கிராம் கொண்டக்கடலை எடுத்துர்க்கேன். அதை நீங்க மிக்ஸில நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்ச கொண்டக்கடலையை நல்லா கை வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு 1/2 கப் வந்து பாலக்கீரை எடுத்துக்கோங்க. அந்த கீரையை வந்து அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின கீரையை இப்போ வந்து அந்த கொண்டக்கடலை கூட சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவை சின்னதாக நறுக்கி போட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் பொடிசாக நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இப்படி குட்டி குட்டியாக பிடிச்சிக்கோங்க. இந்த ஷேப்பில் பிடிச்சிட்டு அதுக்கு உள்ளாடி ஸ்குவேர் ஸ்டிக்ஸை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஒன்றொன்றையும் பிடிச்சி தனியாக பிளேட்டில் வச்சுக்கோங்க. சப்போஸ் ஸ்குவேர் ஸ்டிக் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு குட்டி குட்டி பேட்டிஸாக தட்டி கூட இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் இந்த கபாப் எல்லாத்தையும் அதில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அடுத்த சைடு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஹெல்த்தியான கொண்டக்கடலை பாலக்கீரை கபாப் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.